பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். காலை வேளையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். கடந்த வாரம் எது கர்த்தருக்கு பிரியம் தலைப்பிலே நான் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்தேன் ஆரம்பித்தேன். இன்றைக்கும் நாம் என்ன செய்ய போகிறோம்? எது கர்த்தருக்கு பிரியம்? எங்கே கவனிங்கள் நிறுத்தினோமோ அதற்கு அடுத்த வசனத்திலிருந்து நாம் என்ன செய்ய போகிறோம்? தொடங்கி என்ன செய்ய போகிறோம்? முடிக்க போகிறோம். எது கர்த்தருக்கு பிரியம்? சங்கீதம் 40:8 சொல்லுகிறது. கடந்த வாரம் இங்கே இருந்துதான் என்ன செய்தேன் ஆரம்பித்தேன். தாவீது இப்படியாக சொல்லுகிறார், என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்போதும் கர்த்தருக்கு பிரியமானதை மாத்திரம் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். என்னாகும் 24:1 நாம் பார்த்தோம். ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம் என்று. நீதிமொழிகள் 12:22 பார்த்தோம். உண்மையாய் நடக்கிறவர்கள் கர்த்தருக்கு பிரியம் என்று. நீதிமொழிகள் 15:8 பார்த்தோம். செம்மையானவர்களின் ஜெபம் கர்த்தருக்கு பிரியம் என்று பார்த்தோம். இன்னைக்கு நாம் அடுத்த அந்த 4வது குறிப்பில் இருந்து என்ன செய்வோம்? நாம் தொடர்வோம். எது கர்த்தருக்கு பிரியம்? கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பது, கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வது, கர்த்தருக்கு பிரியமாய் எல்லாவற்றையும் செய்வது. நீதிமொழிகள் புஸ்தகம் 21வது அதிகாரம். நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்துக்கொள்வோமா? பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். எடுத்துட்டீங்களா? நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 3வது வசனம். பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். பலியிடுவதை பார்க்கிலும் நீங்கள் ஆண்டவருக்கு பலி செலுத்துவது நல்லது. தசமபாகம் கொடுப்பது ஒரு பலி, காணிக்கை கொடுப்பது ஒரு பலி, ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது பலி. இப்படி ஒரு பலி அல்ல, பல பலி இருக்கிறது. எத்தனையோ பலி இருக்கிறது. ஆண்டவருக்கென்று உங்களை அர்ப்பணிப்பதே பலி, ஆண்டவருக்காக வாழ்வதே பலி, ஆண்டவருக்கு பிரியமாக மாறுவது பலி. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறார், பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். பழைய ஏற்பாடு நாட்கள்ல தேவாலயத்தில் வந்து சிறுவர் ஜனங்கள் ஆடு மாடுகள் கால்நடைகளை என்ன செய்திருக்கிறார்கள்? பலியிட்டிருக்கிறார்கள். பலிபீடத்தை கட்டி எண்ணெயிட்டிருக்கிறார்கள், பலியிட்டிருக்கிறார்கள். ஆபிரகாம் போகிறான், கர்த்தர் சொன்ன இடத்துல என்ன செய்கிறான்? ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான், அங்கே பலி செலுத்துகிறான். மோரியா மலைக்கு மேலே போகிறான், அங்கே பலிபீடத்தை கட்டுகிறான், பலி செலுத்துகிறான். இப்படியாக வேதத்தில் பழைய ஏற்பாடு புஸ்தகத்திலே நாம் பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் பலியிடுவார்கள், கர்த்தருடைய ஆலயத்திலே பலியிடுவார்கள். பலிபீடத்தை கட்டி என்ன செய்வார்கள்? பலியிடுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து
என்றைக்கு சிலுவைக்கு ஏறி மனுகுலத்துக்காகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரே தரமா பலியானாரோ இப்பொழுது இந்த பலிகள் எல்லாம் தேவையில்லை. எத்தனை பேர் பேச புரியுது? அதனால இப்ப நீங்க ஆடை கொண்டு வந்து பலியிடுறதும், மாடை கொண்டு வந்து பலியிடுறதும், கோழியை கொண்டு வந்து பலியிடுறதும் தேவையில்லை. இயேசு உங்களுக்காக எனக்காக ஒரே தரமாக பலியாகி விட்டார். ஆனால் இன்றைக்கும் நாம் பலி செலுத்த வேண்டியது இருக்கிறது. அந்த பலிகள் அல்ல, மிருகங்களை பலியிடுகிற பலிகள் அல்ல. உங்களையும் என்ன செய்ய வேண்டும்? பலியிட வேண்டும். எத்தனை பேர் நான் பேச புரியுது? அது என்ன மாஸ்டர், என்ன எப்படி பலி? அப்ப என்ன வெட்டி இருக்கணுமா? என் கழுத்தை வெட்டி ரத்தத்தை சிந்தி பலி கொடுக்கணுமா? பழைய ஏற்பாடு நாட்கள்ல அப்படித்தானே ஆடுகளை வெட்டி மாடுகளை வெட்டி தேவனுடைய ஆலயத்துல பலியிட்டாங்க, பலிபீடத்தின் மேல பலியிட்டாங்க. எல்லாம் கவனிங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாகி நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் பலியிட வேண்டும். எப்படி பலியிட வேண்டும்? சர்வ அங்க தகன பலிகள். அது என்ன சர்வ அங்க தகன பலிகள் என்றால், உச்சியிலிருந்து உள்ளங்கால் வர, அதாவது சர்வ அங்கம். ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு அவயமும் அடங்கியதான் என்னது? சர்வ அங்கம். இந்த சர்வ அங்கம் எப்போதும் சொன்ன பேச்சு என்ன செய்யாது? கேட்காது. யாராவது சொல்ல முடியுமா? இல்லைங்க, என் சர்வ அங்கம் இதுவரைக்கும் நான் சொன்ன பேச்ச கேட்டுக்குங்க. என் சர்வ அங்கத்துல ஒண்ணு கூட இதுக்கு முன்னாடி ஆண்டுக்கு முன்னாடி என்ன செய்யல மீறலங்க. யாராவது சொல்ல முடியுமா? அப்படி சொல்றது யாரா இருக்கீங்களா? இல்ல. நம் சர்வ அங்கங்கள் என்ன செய்யும்? மீறும். அப்படினால் தேவன் பலியிட சொல்லுகிறார். எதை பலியிட சொல்லுகிறார்? மீறுகிற உறுப்பையோ அவயங்களையோ பலியிடுவதல்ல, வெட்டி எறிவதல்ல, அதை வெட்டி ரத்தத்தை சிந்துவதல்ல. சர்வ அங்கத்தில் எது மீறுகிறதோ அந்த மீறுகிறதை ஆண்டவரிடத்துல போய் என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும். இந்த அங்கம் மீறுகிறது, இந்த அவயம் மீறுகிறது என்று மனதுருகி இருதயத்தில் குத்தப்பட்டு மனம் கசந்து போய், ஆண்டவரே இந்த மீறுதலை உங்க சமூகத்தில் நான் என்ன இடுகிறேன்? பலியிடுகிறேன். மனது பலியிடுகிறதா? மனது மீறுகிறதா? பலியிட வேண்டும். சரீரம் மீறுகிறதா? பலியிட வேண்டும். அனைவருக்கு நாவு தான் அதிகமா மீறுது. ஆனா நாவை அடக்கன்ற முயற்சி எடுக்க தெரியும். வாக்கு ஆமா, சொற்கள் விகுதியில என்ன உண்டாகும்? பாவம் உண்டாகும் நல்லாவே தெரியும். ஆனாலும் அதுல கவனம் செலுத்துறது இல்லை, யோசிக்கிறது இல்லை, சிந்திக்கிறது இல்லை. பின்னாடி அந்த வார்த்தைகள் கிரியை செஞ்சு அது அழிவுகளையும் வேதனையும் பிரச்சனைகளையும் கொண்டு வரும். உணர்வடையணும், ரொம்ப முக்கியம். கண்கள் மீறுதல் என்றால் பலியிட வேண்டும். வாய் மீறுதல் என்றால் பலியிட வேண்டும். நாவு மீறுதல் என்றால் பலியிட வேண்டும். கைகள் மீறுதல் என்றால், கால்கள் மீறுதல் என்றால் பலியிட வேண்டும். பலி, இந்த பலியெல்லாம் செலுத்தி விட்டு, இல்லை இந்த பலியெல்லாம் செலுத்திக் கொண்டே தேவனுடைய நீதியும் நியாயத்தையும் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். எதை பேச புரியுது? அதையும் விடாதிருங்கள், இதையும் விட்டு விடாதிருங்கள். மீறுதலை பலியிட வேண்டும். அதுக்காக கடைசி வரைக்கும் மீறுதலை பலியிட்டா அது ஊனமான ஆவிக்குரிய வாழ்க்கை. குழந்தையாவே இருக்கிறாங்க சில பேர், நம்ம பாக்குறோம். 30 வருஷம் 40 வருஷம் இருப்பாங்க. ஆனா கர்த்தருக்குள்ள இன்னும் வளர்ச்சி இல்லாமலே குன்றிய நிலைமையில உலகத்தான போலவே இருப்பாங்க, உலகத்தான போல செயல்படுவாங்க. ஒண்ணு பலியிடுவதிலே கவனம் செலுத்தாம இருப்பாங்க,
இல்லைன்னா தடுமாறி பலியிட்டு மேற்கொண்டு ஆவியான உதவியோடு பலப்பட்டு மீண்டும் மேல வர முயற்சி எடுக்காமல் இருப்பாங்க. பலியிட வேண்டும், பலியும் இட வேண்டும். கர்த்தருடைய நீதியும் நியாயத்தையும் என்ன செய்ய வேண்டும். எது கர்த்தருக்கு பிரியமானது தெரியுமா? நீதியும் நியாயத்தையும். எதை? நீதியும் நியாயத்தையும். நீதியும் செய்ய வேண்டும், நியாயமாக நடக்க வேண்டும். இன்னைக்கு நீதி செய்கிறது, நியாயமாக நடப்பது, நியாயமாக செயல்படுவது கிறிஸ்தவ வட்டாரத்துல குறைந்து விட்டது, கேள்விக்குறியாகிவிட்டது. ஆனால் உங்களிடத்துல அந்த நீதி செயல்பட வேண்டும், நீதி வெளிப்பட வேண்டும், நியாயம் என்ன செய்ய வேண்டும்? வெளிப்பட வேண்டும். முகதாட்சணியம் என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாது. நான் பாருங்க, சர்ச்சுக்குள்ள வந்தா நான் முகதாட்சியம் பார்க்க மாட்டேன். வெளியே கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, முகதாட்சியம் பார்க்க மாட்டேன். சர்ச்சுக்குள்ள வந்தோன்னே எல்லாரும் ஒண்ணுதான். சர்ச்சுக்குள்ள வந்தோன்னா இந்த யாருக்காவது அட்ஜஸ்ட் பண்றது, கொடுக்கிறவங்க கொடுக்காதவங்க, ஊழியம் செய்யறவங்க செய்யாதவங்க, வர்றது அது இது அப்படிலாம் கிடையாது. சபை ஒழுங்க கடைப்பிடிக்கணும்னு திட்டிப்பிடுவேன். முகதாட்சியமே பார்க்க மாட்டேன். சர்ச்சுக்கு வர்றாங்களா வரலையா அதெல்லாம் அடுத்துதான். புரியுதா? அதனால இந்த மாதிரி விஷயத்துல நான் மாறுவேன்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்காதீங்க, கனவுலாம் காணாதீங்க. சபை ஒழுங்கு என்னவோ அதை கடைப்பிடிக்கணும். உங்களை நீங்க தான் உங்களை மாத்திக்கிறணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ப்ளீஸ் பண்ற வேலையெல்லாம் ஃபுல் வீட்டுக்கு வந்தோன்னா என்கிட்ட எதிர்பார்க்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால பாருங்க, நீதி செய்ய வேண்டும், நியாயம். முகதாட்சியம் பார்க்க கூடாது. நீ எல்லா இடத்துலையும் என்ன பார்க்கிறோம்? முகதாட்சியம். வேண்டியப்பட்டவங்க தப்பு செஞ்சாலும் என்ன செய்யறது இல்லை? கண்டுக்கிறது இல்லை. நடக்குதா இல்லையா? வேண்டப்பட்டவங்க தப்பு செஞ்சாலும் கண்டுக்கிறது இல்லை. முகதாட்சியம் என்ன செய்ய? முகதாட்சியம் பார்க்க கூடாது. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இயேசு மாத்திரம் கொஞ்சம் முகதாட்சியம் பார்த்திருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? ஆகையால் எது பிரியம்? நீதியை வெளிப்படுத்துவது, நீதியை நிலைநாட்டுவது, நியாயமாக நடப்பது, நியாயத்தை வெளிப்படுத்துவது, நியாயமாக என்ன செய்வது? காரியங்களை நடப்பிக்கிறது. ஏனென்றால் தேவன் நீதி செய்கிற தேவன், தேவன் நியாயமாக நடக்கிற தேவன். அநியாயமா இன்னைக்கு நடந்திருக்காரா? சொல்லுங்க, என்னைக்கா நடந்திருக்காரா? என்னைக்கா அநியாயமா நடந்திருக்காரா? அநியாயமா நடந்திருக்காரா? அநியாயம் செஞ்சிருக்கிறாரா? இல்ல. அப்படி என்றால் அவர் எப்படி நீதிபரரோ, எப்படி நீதியை வெளிப்படுத்துகிறவரோ, எப்படி நியாயமா நடக்கிறவரோ அதை உங்ககிட்ட இருந்து என்கிட்ட இருந்து என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். அதை தான் சொல்றாரு, இதுதான் மகனே மகளே எனக்கு பிரியும். எத்தனை அவன் சொல்ல போறீங்க? பிரியும். இதுதான் எனக்கு பிரியும். மாம்சத்துக்கு இடம் கொடுக்கூடாது, மாம்சத்துக்கு இடம் கொடுக்கூடாது. ஆவில பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? ஆவில பார்க்கணும். அதான் வளர்ச்சி. அதை நம்மை பரிசோதித்து பார்க்க வேண்டும். நான் மாம்சத்துக்கு அதிகமா இடம் கொடுக்கிறேனா இல்ல ஆவியில செயல்படுகிறேனா? ரொம்ப முக்கியம். அது ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். சொல்ல, மகனே நீ நீதியா நடக்கிறது இல்ல, நியாயமா நடக்கிறது இல்ல, நான் அதுலதான் பிரியமா இருக்கிறேன். முகதாட்சியம் பார்க்காத, ப்ளீஸ் பண்ணாத, அட்ஜஸ்ட் பண்ணிடாத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் இதில் ஆண்டவர் வைராக்கியம் உள்ளவராய் இருக்கு. எப்படி இருக்கிறார்? வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார். ஆகையால் தேவனை உற்று பார்த்து அவரை போல மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? தீவிரமாக முயற்சி என்ன செய்ய வேண்டும்? எடுக்க வேண்டும். எத்தனை பேர் நான் பேச புரியுது? தேவனை உற்று கவனிக்க வேண்டும். தேவனை உற்று கவனிக்கவில்லை என்றால் அவர் யார் என்பதை தெரியாமல் போய்விடும். நம்ம வெளியே பார்க்கிறோம், தேவனை உற்று பார்ப்பது இல்லை, தேவன் யார் என்று அவருக்கு தெரியவில்லை. வேறே மாறி விளங்கிக் கொண்டு அவர் என்ன செய்கிறார்கள்? கடைபிடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். கடைபிடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ரொம்ப முக்கியம் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேகமா நம்ம அடுத்த குறிப்புக்கு நேரம் நம்ம என்ன செய்யலாம்? போகலாம். 5வது குறிப்புக்கு எசேக்கியேல் புஸ்தகம் 18வது அதிகாரம்
எசேக்கியேல் 18வது அதிகாரம் 23வது வசனம். வேகமாக நம்ம எடுத்துக்கொள்வோம் சீக்கிரம். எசேக்கியேல் 18வது அதிகாரம் 23வது வசனம். துன்மார்க்கன் சாகிறது ஆ. எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ ஆ. அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாரும் எடுங்க இந்த வசனத்தை நல்லா கவனிங்க, கொஞ்சம் பேசணும். எசேக்கியேல் 18:23. துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ. அப்படின்னா துன்மார்க்கன் சாவத ஆண்டவர் பிரியப்படல, அத அவன் சூஸ் பண்றான். துன்மார்க்கன் தொடர்ந்து துன்மார்க்கத்திலே நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பல. துன்மார்க்கத்துல நடக்கிறத அவன் சூஸ் பண்றான், அவன் தேர்ந்தெடுக்கிறான், அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க, அவன் தேர்ந்தெடுக்கிறான். ஆனா கர்த்தர் தடுத்து நிறுத்த மாட்டான். நல்லா விளைவிக்கோங்க. அப்படி கர்த்தர் தடுத்து நிறுத்துவார். அப்படின்னா ஏதேன் தோட்டத்துல ஏவாள் போய் எதை பறிச்சா? விருட்சத்தின் கனிய பறிச்சாரா இல்லையா? அப்பவே கர்த்தர் தடுத்து நிறுத்தி இருக்கணுமா, நிறுத்தி இருக்க கூடாதா? அது ஆதாம் வாங்கி சாப்பிட்டானே, அப்பவே தடுத்து நிறுத்தி சாப்பிடான்னு சொல்லிருக்கலாம்ல. கர்த்தர் உன்னை செய் என்று சொல்லுவார், ஆனால் செய்ய சொல்லி கட்டாயப்படுத்த மாட்டார். இதில் ஈடுபடாத என்று சொல்லுவார், ஈடுபட்டால் போய் தடுக்க மாட்டார். வாய்ப்பை கொடுத்துருவாரு, கவனிச்சுக்கிட்டே இருப்பார். எத்தனை பேரை பேச புரியுது? சில பேர், கர்த்தாவே நான் பாவம் செய்து விட்டேனே, நான் பாவம் செய்வதற்கு முன்பாகவே நீர் என்னை தடுத்து நிறுத்தி இருக்கலாம் அல்லவா? சில பேர் ரொம்ப அதி புத்திசாலித்தனமா செயல்படுவார். அதெல்லாம் தடுக்க மாட்டாரு, பாவம் சரியா செய்ய விட்டுருவாரு. அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? சன்மார்க்கன் எப்படி என்ன கவனிக்கிறானோ அதே மாதிரி துன்மார்க்கன் என்ன செய்யணும்? கவனிக்கணும். சன்மார்க்கன் மேல நான் எப்படி கவனமா இருக்கணும், அதே மாதிரி துன்மார்க்கன் மேல இருக்கிறேன். சன்மார்க்கனை எப்படி பார்க்கறேனோ அதே மாதிரி துன்மார்க்கனை பார்க்கிறேன். அப்ப நான் துன்மார்க்கனே, நான் உன்னை பார்க்கறத நீ என்ன கவனிக்கணும். எத்தனை ஆரம்பத்தில் போறீங்க? துன்மார்க்கனை கர்த்தர் ஏன் பார்க்கிறார் என்றால், அவன் சன்மார்க்கனை என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும் என்று. மாற வேண்டும் என்று. கவனிங்க. துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ. கேள்விக்குறி போட்டிருக்கு. அப்படின்னா பெரிய நினைச்சிடாதீங்க, கேள்விக்குறி போட்டிருக்கு. அவன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம். அவன் துன்மார்க்கத்தில் ஈடுபடுகிறவர்கள் அந்த பொல்லாத வழிகளை விட்டு, துன்மார்க்கமான வழிகளை விட்டு, மோசமான வழிகளை விட்டு, வழிகளை விட்டு, எல்லாரும் சொல்லுங்க, வழிகளை விட்டு, சத்தமா, வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம். பாருங்க எவ்வளவு நல்லவர். எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? இயேசு எவ்வளவு நல்லவர் பாருங்க. உலக நீதி என்ன தெரியுமா? நல்லவன் வாழணும், கெட்டவன் என்ன செய்யணும்? புரியுதா? அதான் பதம் செய்வது. என்ன செய்வது? ஆமா, நல்ல கெட்டவர்களை பதம் செய்வது. தவறு செய்யறவங்களுக்கு என்ன கொடுக்கிறது? அவன் தப்பு செஞ்சான், அவனுக்கு என்ன கொடுக்கணும்? தண்டனை. ஆனால் கிருபையும் தேவ நீதியும் சந்தித்த ஒரே இடம் எது தெரியுமா? கல்வாரி சிலுவை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? தேவனுடைய கிருபையும் தேவனுடைய நீதியும் ஒரே இடத்தில் சந்தித்த இடம் தான் கல்வாரி சிலுவை. அங்கதான் வாய்ப்பு கொடுக்கிறாரு. நீ சன்மார்க்கனா, உனக்காக நீதி செய்யற, உனக்காக கிருபை என்ன செய்யற? வெளிப்படுத்து. சாரி, நீ துன்மார்க்கனா, உனக்காக நான் என்ன செய்யறேன்? நீதி வெளிப்படுத்துறேன், கிருபை என்ன செய்யறேன்? செய்யறேன். சன்மார்க்கனா இருக்கிற நீ, துன்மார்க்கனா இருக்கிற நீ யாராக மாற வேண்டும்? சன்மார்க்க. அதனாலதான் இன்னைக்கெல்லாம் நம்ம மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு என்ன பாதையில போயிட்டு இருக்கோம்? துன்மார்க்கத்தின் பாதையில அல்ல. என்ன பாதை?
சன்மார்க்கம் கை உயர்த்துக்க பார்ப்பேன். நான் சன்மார்க்கம் ஏன் பார்த்தா சன்மா கை உயர்த்து நல்லா உயர்த்துங்களேன். இப்படி இப்படி நல்லா அப்படி உயர்த்துங்க. அப்படி என்றால் துன்மார்க்கத்தை கர்த்தர் வெறுக்கிறார். துன்மார்க்கமான காரியத்தில் ஈடுபடுகிறவர்களை வெறுக்கவில்லை. கர்த்தர் பாவிகளை வெறுக்கவில்லை, பாவத்தை வெறுக்கிறார். கர்த்தர் துன்மார்க்கனை வெறுக்கவில்லை, துன்மார்க்கமான காரியத்தை என்ன செய்கிறார்? வெறுக்கிறார். இது புரியணும். எதுவே ஆமதில போறீங்க. அப்ப யாராவது பாவத்திலே இருக்காங்க, பாவத்திலே கிடக்குறாங்க, பாவமே செய்யறாங்க, அநியாயமே செய்யறாங்க, அக்கிரமே செய்யறாங்க, அதிலே கடந்து சாகட்டும் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூட. குடும்பத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்படியே எத்தனை பேர் புரியுது? புரிஞ்சு கை விட்டு ராம சொல்லுங்களேன். வெயில் வந்துருச்சு போல. வெயில் வந்துருச்சா வரலையா? சொல்லுங்க. வந்துருச்சு பாருங்க, வெயில் வந்துருச்சு. நான் நேற்று நைட்டே சொன்னேன், சரி வீட்டில் சொன்னேன், பாருங்களேன் நாளை காலையில் என்ன அடிக்கும்? வெயில் அடிக்க வச்சிருவான். வெயில் அடிக்க வச்சிருவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் கவனிங்க, துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ, அவன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம். ஆண்டவருடைய அங்கலாய்ப்பு. ஐயோ, தீமையில ஈடுபடுறவங்க அந்த தீமையை விட்டு நன்மைக்கு என்ன செய்யணும்? வரணும். கெட்டது செய்யறவங்க அதை விட்டுட்டு நல்லவங்களை என்ன செய்யணும்? மாறணும். பாவத்துல ஈடுபடுறவங்க பாவத்தை விட்டுட்டு பரிசுத்த பாதைக்கு என்ன செய்யணும்? வரணும் சொல்லி அப்படியே அங்கலாய்ப்பா எதிர்பார்க்கிறார், தவிக்கிறார். சரி, ஏசுநாதோட தவிச்சுக்கிட்டே இருக்கட்டும், நம்ம வேலையை என்ன செய்வோம்? பார்த்துட்டு போவோம். யார் எக்கடி கட்டு போனா என்ன அப்படின்னு நினைச்சு விடாது, இருக்கக்கூடாது. நம்மளை பாவமான வாழ்க்கையிலிருந்து தூக்கி இருக்கிறாரு, துன்மார்க்கமான வாழ்க்கையிலிருந்து தூக்கி இருக்கிறார், தீமையான வாழ்க்கையிலிருந்து தூக்கி இருக்கிறார், அடிமைத்தனமான வாழ்க்கையிலிருந்து தூக்கி இருக்கிறாரு. தூக்கி விடப்பட்ட நாம் ஏற்கனவே அதில் கிடைக்கிற அவர்களை போய் என்ன செய்ய வேண்டும்? தூக்க வேண்டும். எத்தனை தூக்குறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? அதனால மரணத்தையும் ஜீவனையும் உனக்கு முன்னாடி வச்சுட்டேன். சன்மார்க்கத்தையும் உனக்கு முன்னாடி வச்சுட்டேன், துன்மார்க்கத்தையும் உனக்கு முன்னாடி வச்சுட்டேன். உனக்கு என்ன வேணும்? அதை நீ தேர்ந்தெடுக்கலாம், அதுல நீ செயல்படலாம். நீ துன்மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து நீ துன்மார்க்கத்துல நடந்தா நான் தடுத்து நிறுத்த மாட்டேன். ஆனா மறுபடியும் நீ சன்மார்க்கத்துக்கு வரணும், சன்மார்க்கம் மாறணும்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். புதிய ஏற்பாடு புஸ்தகத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பல உவமைகளை சொல்லி இருக்கிறார். அதுல ஒரு உவமை என்னது? அத வெளியெல்லாம் சொல்றாங்க, மோசமான தலைப்பு கொடுக்கிறாங்க. ஆனா நான் அதுக்கு கொடுக்கிற தலைப்பு என்ன தெரியுமா? இரக்கமுள்ள தகப்பன். எத்தனை அமைச்சர் போறீங்க? என்ன தகப்பன்? வெளியில எப்படி கொடுக்குறாங்க? ஊதாரி மகன். என்னப்பா கெட்ட குமாரன். சொல்லி சொல்லியே யாராக்கிட்டாங்க? ஊதாரி மகன், ஊதாரி மகன், ஊதாரி. சொல்லுங்க, நீ திருந்த மாட்ட, நீ திருந்த மாட்ட, நீ திருந்த மாட்ட, சொல்லி சொல்லியே அது நல்லா நாக்குக்கு பயிற்சி கொடுக்கும். நல்ல வாய்க்கு என்ன கொடுக்கணும்? பயிற்சி கொடுக்கும். என்ன சொல்றாரு? இரக்கமுள்ள தகப்பன். என்ன தகப்பன்? இரண்டு குமாரர்கள், மூத்தவன் தகப்பனோடு இருக்கிறான். இளையவன் வந்து தகப்பனிடத்திலே என் ஆஸ்திகளை எல்லாம் என்ன செய்யும்? பிரிச்சு விடும். நான் தூர தேசத்துக்கு போறேன். காரணம் என்னன்னா சேர்க்கை சரியில்லை. உங்க சேர்க்கை எப்படி இருக்கு? உங்க பிள்ளைகளுடைய சேர்க்கை எப்படி இருக்கு? உங்க சேர்க்கை யாரோட இருக்கு? உங்க பிள்ளைகளுடைய சேர்க்கை யார் கூட இருக்கு? உங்க பிள்ளைகளுடைய சேர்க்கை போனுக்குள்ள யாரு கூட இருக்கு? உங்க பிள்ளைகளுடைய சேர்க்கை டிவிக்குள்ள யாரோட இருக்கு? சேர்க்கை சரியில்லை. இளைய குமாரனுடைய சேர்க்கை சரியில்லை. சேரக்கூடாதவரோடு சேர்ந்தான். அவனுக்கு கொடுக்க
கூடாத ஆலோசனை கொடுத்தாங்க. தகப்பன்ட்ட போய் எதிர்த்து பேசி சொத்தை பிரிச்சு கேட்கிறான். இன்னைக்கு அநேக பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து சொல்றாங்க, சும்மா கிடங்க, உங்களுக்கு என்ன தெரியும். ஏன்னா சேர்க்கை சரியில்லை, செய்கையும் சரியில்லை. சில விசுவாசிகளுக்கு பிள்ளைகளை கட்டுப்படுத்துறது கஷ்டமா இருக்கு. நான் பாக்குறேன், வீச்சர் ரூபாவை எடுக்கிறது, வண்டியை ரேஸ் விடுறது, கேங் லீடரா மாறுறது, ரசிக்கிறது. அதை பார்த்து பெற்றோர் என்ன செய்யறது? ரசிக்கிறது. அப்பா ஒரு நாள் வேட்டு, அப்பா ஒரு நாள் வேட்டு, கை கட்டி போய் நிற்கும் போதுதான் தெரியும் புத்தி வேலை செய்யும். நம்ம கூப்பிட்டு ஆலோசனை சொல்லணும்னா உடனே வந்து நம்மளை எதிரியா பார்க்கறது, பகைங்கரா பார்க்கறது. அதை போய் வெளியே 4 பேர்கிட்ட போய் என்ன செய்யறது? கன்சல்ட் பண்றது. போ சொல்லி சொல்லி பார்ப்பேன், கேட்கலன்னா விட்டுருவேன். புரியுதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது ஒரு ஊழியக்கார், நான் சொல்ல ஒரு ஊழியக்கார் சொன்னாரு, அந்த காலத்துல விசுவாசிகள்லாம் யாருக்கு பயப்படுவாங்களாம்? என்ன பேச மாட்டேங்கிறீங்க? அந்த காலத்துல விசுவாசிகள் யாருக்கு பயப்படுவாங்களாம்? ஆனா இந்த காலத்துல போதகர்கள் யாருக்கு பயப்படணுமா? என்னப்பா அடுத்த ஒரு பாயிண்ட் எனக்கு வருது. ஆனா அது வந்து அடுத்த வார பிரசங்கத்துல வர்ற குறிப்பு. அதனால அது வேண்டாம். வேணாம்னா எப்போது வேணாம் இல்ல, இன்னும் ஒரு வாரம் மட்டும் என்ன செய்யுங்க, நீங்க பொறுத்துருங்க. அடுத்த வாரம் அந்த பாயிண்ட் வந்து இப்ப இது மட்டும் போதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இதெல்லாம் நான் ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறேன். அந்த காலத்துல விசுவாசிகள் யாருக்கு பயப்படுவாங்க? பாஸ்டருக்கு பயப்படுவாங்க, பாஸ்டருக்கு மரியாதை கொடுப்பாங்க. பாஸ்டர் இங்க இருக்கிறவங்க விசுவாசி அங்க இருந்து என்ன பண்ணுவாங்க? தள்ளி இருந்து மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுப்பாங்க. இன்னைக்கு இதெல்லாம் சபையில பேசக்கூடாது, பிரசங்கத்தை பேசக்கூடாது. அவங்க விரும்புற மாதிரி பேசணும்னு விரும்புறாங்க. எதிர நான் பேச புரியுது? அவங்க விரும்புற மாதிரி பேசணுமா? யாரு? அப்படி ஆகி போச்சு இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரம். அதுக்கும் இப்ப யாரு வளைஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க? சொல்லுங்க. ஆனா சொல்லுங்க. ஆமா, அப்படி வந்துட்டாங்க. ஆனா நான் வர மாட்டேன். நான் என்ன செய்ய மாட்டேன்? வரவே மாட்டேன், வரவே மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் என் மேல முறுமுறுத்தாலும் சரி, யார் வந்து என் பின்னாடி பேசினாலும் சரி, முன்னாடி பேசினாலும் சரி, என்ன சரியில்லைன்னு சொன்னாலும் சரி, வளர்ச்சி இல்லாதவர்கள் அப்படி பேசுவார்கள். யார் பேசுவார்கள்? வளர்ச்சி இல்லாதவர். நல்லா கவனிங்க, நான் பேச கவனிங்க. அப்படிலாம் யார் பேசுவா? யார் பேசுவா? வளர்ச்சி இல்லாதவர்கள். அதுவே எனக்கு நல்லா தெரியும். அதுக்கெல்லாம் நம்ம காதை சாட்சிக்கிட்டு இருந்தோம்னா கர்த்தருடைய வேலை என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. அதனால கவனிங்க, அவன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம். இப்ப இளைய குமாரன் என்ன பண்ண? சொத்தையெல்லாம் வாங்கிட்டு நண்பர்களோட தூர தேசத்துக்கு போறான். நல்லா பாருங்களேன், யூதருடைய முறைமையின்படி, இஸ்ரவேலுடைய முறைமையின்படி, சட்ட திட்டத்தின்படி, நியாயத்தின்படி வயசு குறைவா இருக்கிற பிள்ளைகளுக்கு சொத்தை பிரிச்சு கொடுக்க கூடாது. ஆனாலும் தகப்ப என்ன பண்ண? பிரிச்சு. அப்ப தகப்பனுக்கு தெரியாதா? அவன் சொல்லி, உனக்கு வயசு கம்மி, ஆமா இப்ப உனக்கு சொத்தை பிரிச்சு கொடுக்க கூடாது, ஒழுங்கா கவனம் எங்க கடை? வீட்டுல கடன் சொல்லி அவனை நிப்பாட்டி இருக்கலாமே. ஆனால் தகப்பன் எப்படியாப்பட்ட தகப்பன்? இரக்கமுள்ள தகப்பன். பிரிச்சு கொடுப்போம். இவன் போகட்டும், இவன் துன்மார்க்கமா வாழட்டும், துன்மார்க்கமா எல்லாம் செலவு செய்யட்டும், துன்மார்க்கமா ஈடுபடட்டும், அடி வாங்கட்டும், புத்தி தெரியட்டும். போறான், நண்பர்களோடு வந்து தீய வழியில எல்லாத்தையும் செலவு பண்றேன். தகப்பன் பார்த்துக்கிட்டே இருக்க. எதனா அமைச்சல போறீங்க? இங்கதான் பாயிண்ட் இருக்கு. தகப்பன் என்ன பண்றாரு? அதான் ஒரு வாசிங்கள, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு. தகப்பனுக்கு தெரியுது
எப்ப திரும்பி வருவான்? இதாங்க தகப்பனுடைய அன்பு. எதனால ஆமென் சொல்ல போறீங்க? எதிர்பார்த்துட்டே இருக்கிறார். அவன் எப்ப வருவான், அவன் எப்ப வருவான் எதிர்பார்த்துட்டே இருக்கிறார். அடிபட்டு மிதிபட்டு திரும்பி வந்தான். இளையகுமாரன் வந்து பாருங்க, தகப்பன்ட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடியே தகப்பன் என்ன பண்றான்னா ஓடி போய் என்ன பண்றான்? தகப்பனை கட்டி பிடிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். துன்மார்க்கமாய் வாழ்ந்தவன், துன்மார்க்கமான காரியத்தில் ஈடுபட்டவன் இப்பொழுது மனம் திரும்பி எங்க வந்திருக்கிறான்? சன்மார்க்கம். சில பேர் திருந்துவாங்க, ஆனா கூட இருக்கு ஏதாவது என்ன செய்யாது? நல்லவங்களான ஆமா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதாக்கும், நீ இப்படி செஞ்சல்ல, நீ அப்படி நடந்தல்ல, இப்படி ஆட்கள்லாம் இருக்காங்க, வளர்ச்சி இல்லாத ஆட்கள்லாம் இருக்காங்க, நீ அப்படி செஞ்சல்ல அப்படின்னா அப்படின்னு சொல்லி திருந்துறவங்க என்ன செய்ய விட மாட்டாங்க? திருந்த விட மாட்டாங்க. மீண்டும் வரணும்னு நினைக்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்க? மீண்டும் வர விட மாட்டாங்க. அதே சொல்லுவாங்க, பழசையே பழைய படத்தையே காட்டி 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 படம் காட்டி என்ன காட்டி படம் காட்டி படம் காட்டி படம் காட்டி. நீங்க அந்த வேலையை செஞ்சிடாதீங்க. மேல வர்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, திருந்தி வர்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. பழைய குற்றங்கள் தப்புதெல்லாம் சொல்லி காட்டி அவங்க என்ன செய்யக்கூடாது? ஆமா, பழைய காரியத்துக்கு என்ன செய்யக்கூடாது? திருப்பக்கூடாது. மாட்டு அடிச்சு பிரியாணி போடுவீங்களா? சொல்லுங்க. ஆள் உயர மாலை வாங்கி போட்டு வரவேற்று ஆராத்தி எடுத்து உட்கார வச்சு அப்படின்னு ரசிப்பீங்களா? வந்துட்டியா? எதிர்பார்த்தேன். வீட்டுக்கலாம் நல்ல தூண்ல என்ன செய்வான்? கட்டி வச்சு. ஆமா, சில பேர் பெல்ட்டை கட்டி அடிப்பாங்க, சில பேர் கம்பால் அடிப்பாங்க, சில பேர் கையில என்ன கிடைக்குதோ அது திரும்ப, சில பேருக்கு கையில என்ன கிடைக்குதோ அதெல்லாம் எரிகிற ஆட்கள், அதை வச்சு அடிக்கிறாங்க. இருக்காங்க தெரியுமா? இருக்காங்களா இல்லையா? என்ன கிடைக்குதோ அதுக்கு எரியுறது, என்ன கிடைக்குதோ அதுக்கு அடிக்கிறது. கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பலவீனமானவர்கள். இவர்களை நம்பி கர்த்தர் எதை கொடுப்பார்? நிச்சயமா ஆண்டவர் கூட பேசாம இருக்க மாட்டேன். இந்த வருஷத்தோட கடைசி நாட்களை வந்துட்டோம். கவனிக்கிறீங்களா இல்லையா? கவனிச்சுதானே ஆகணும். அடி வெளுத்து சொல்லுவாங்க கிராமம், நீங்க உப்ப தடவாம உப்ப தடவி என்ன உரிப்பேன்? தோலை உரிப்பண்டா. 4 நாள் பட்னி போட்டுதான் அப்புறம் கொஞ்சம் மனம் என்ன செய்யும்? இறங்கி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து. ஆமா, பிள்ளைன்னு சொல்லக்கூடாது. வேலைக்காரன் கூட தான் வீட்டில் என்ன செய்யணும்? அடிமை மாதிரி தான் வச்சிருக்கணும். பார்த்துக்கோ. முன்னாடி வந்து நிற்க கூடாது, பின்னாடி எங்க இருக்கணும்? பின்னாடியே இருக்கணும். பார்த்துக்கோ. ராஷ்டிரம் முன்னாடி வந்து நின்றுட்ட என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு அது நடக்கும் இல்லையா? ஆனா இந்த தகப்ப என்ன பண்ணுமா? ஓடி போய் கட்டி பிடிச்சு, என் மகன் காணாமல் போனான், இப்பொழுது காணப்பட்டான். என் மகன் மரித்து போனான், இப்பொழுது எப்படி வந்திருக்கிறான்? உயிரோட வந்து. எதோட அமைஞ்சல போறீங்க? எதிர்பார்க்கிற துன்மார்க்கத்தை விட வேண்டும், தீமையை விட வேண்டும், பாவத்தை விட வேண்டும், பாவ கிரிகளை விட வேண்டும், சிந்தையின் மீறுதலை விட வேண்டும், அடிமைத்தனத்திலிருந்து வர வேண்டும், மாம்ச சுபாவத்திலிருந்து வெளியே வர வேண்டும், ஜென்ம சுபாவத்திலிருந்து வெளியே வர வேண்டும். நீங்கள் வெளியே வருவீர்கள் என்று ஒருவர் காத்துக் கொண்டிருக்கிறார். அது அல்லவோ கர்த்தருக்கு பிரியம். ரசிக்கப்படாத மக்கள்கிட்ட போனோம்னா அவங்கள மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது, என்ன செய்யக்கூடாது? மாறிடக்கூடாது. புரியுதா? பார்க்கணும், ரொம்ப கவனிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தீமையானவர்கள் நல்லவர்களாய் மாறுவது கர்த்தருக்கு பிரியம். துன்மார்க்கன் நல்லவனாய் மாறுவது, சன்மார்க்கனாய் மாறுவது கர்த்தருக்கு பிரியம். பொல்லாதவர்கள் நல்லவர்களாய் மாறுவது யாருக்கு பிரியம்? கர்த்தருக்கு பிரியம். இப்படியாப்பட்ட தேவனதை நீங்கள் நான் என்ன செய்கிறோம்?
ஆராதிக்கிறோம். இப்படியாப்பட்ட கர்த்தரை விட்டுட்டு வேற யாராவது இப்படி சொல்ல முடியுமா? ஹலோ சொல்லுங்க. சொல்லுங்க. சாமி பழி வாங்கிருங்க. தப்பு செஞ்சா என்ன ஆகிறோம்? பழி வாங்கிருங்க. கண்ணை குத்திருங்க. கண்ணை குத்தாம இயேசு கிறிஸ்து பழி வாங்க மாட்டார். அவர் நமக்காக சிலுவையில் என்ன ஆனார்? பலி. இயேசு கிறிஸ்து கண்ணெல்லாம் புடுங்க மாட்டார், கண்ணெல்லாம் குத்த மாட்டார். கண்களை நன்றாக என்ன செய்வார்? திறந்து விடுவார். எத்தனை அமைஞ்சல போறீங்க? ஆவியின் கண்களை, மன கண்களை நன்றாக திறந்து விடுவார். நன்றாக திறந்து விடுவார். நன்றாக திறந்து விடுவார். என்ன தெரியுமா பார்த்துட்டு இருக்கோம்? எது கர்த்தருக்கு பிரியம். இன்னைக்கு நம்ம முடிக்க போறோம் இல்லையா? இந்த 2 வசனம் இருக்கு, வேகமா எடுத்துக்கோங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் புத்தகம் 9வது அதிகாரம் 7வது வசனம். ஹார்ட்டை டச் பண்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். வசனத்தை படிச்சோன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். புரியுதா இல்லையா? 2 கொரிந்தியர் 9:7 வாசிங்க. அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயம் அல்ல. அப்படி சில பேர் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க? கொடுக்கணும்னா கொடுக்கலாம், இல்லைன்னா இருக்கலாம் சொல்லிட்டாங்க. நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் வசனத்தை என்ன செய்யக்கூடாது? விளங்கி கொள்ளக்கூடாது. உண்மையிலே வசனத்துக்கு என்ன அருந்தன்றதை ஆராய்ந்து பார்த்து அறிந்து அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி மாறணும். அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாய் அல்ல, தன் மனதிலே நியமித்தபடியே கொடுக்க கடவன். தன் மனதிலே நியமித்தபடினா என்ன? தன் மனதிலே நியமித்தபடி அப்படின்னா, முதலாவது சத்தியத்தை சரியாக மனதில் என்ன செய்வது? உள்வாங்கிக் கொள்வது. சத்தியத்தை சரியாக மனதிலே உள்வாங்காதவர்களுக்கு இந்த இடத்துல இன்னும் தடுமாற்றம் இருக்கும். அதனாலதான் மனதில் சத்தியத்தை சரியாக என்ன செய்ய வேண்டும்? உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாய் அல்ல. விசனமாயும் அல்ல, அப்படி அப்புறம் கட்டாயம் அல்ல. தன் மனதிலே நியமித்தபடி. அப்ப கொடுப்பதை குறித்து ஆண்டவர் வேதத்தில் என்ன சொல்லி இருக்கிறார்? அந்த வசனங்களை எடுத்து மனதில் நன்றாக அதை பதித்து கொண்டு அதை விளங்கி கொண்டு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு கொடுப்பது. எப்படி கொடுப்பது? சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் தன் மனதில் நியமித்தபடியே. கொடுக்கிறதை குறித்து கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது என்று மனதில் என்ன செய்வது? நினைத்து. அவங்க வெசனப்பட மாட்டாங்க. கொடுக்க ஐயோ பணமே கையை விட்டு போறீங்க, கொடுக்கணுமா அப்படி நினைக்க மாட்டாங்க. விசனமாயும் அல்ல, கட்டாயமா இல்ல. கொடுக்க சொல்லியே பேசுறாரு, கொடுப்போம். தசமாவது குறிச்சே பேசுறாரு, சும்மா சும்மா அதையே பேசுறாரு. எல்லாரும் கொடுக்குறாங்க, நம்மளும் கொடுக்காம இருந்தா பாப்பாரு. சரி இப்போ கொடுப்போம், கொடுப்போம். விசனம் நம்மளை கட்டாயப்படுத்துறாரு. அப்படி இல்லை, தன் மனதிலே நியமித்தபடியே கொடுக்க கடவுள். கொடுக்கிறதை கொடுத்தா என்ன உண்டாகும்? ஆசீர்வாதம் உண்டாகும். ஒரு ஆமை சொல்லுங்க, கொடுத்தாதான் ஆசீர்வாதம். அப்படி பேசல, நல்ல கவனிங்க. கொடுத்தாதான் ஆசீர்வாதம் அப்படி சொல்லல. கொடுத்தால் என்னது? ஆசீர்வாதம்.
கொடுத்தாதான் ஆசீர்வாதம். அது மிரட்டுறது, பயமுறுத்துறது. கொடுத்தால் என்னது? ஆசீர்வாதம். கொடுப்பதும் கொடுக்காததும் அவர்கள் எடுக்கிற முயற்சி. புரியுதா? ஆனா கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று என்ன செய்கிறார்? விரும்புகிறார். இப்ப எத்தனை பேர் அமைச்சர் போறீங்க? எது கர்த்தருக்கு பிரியம்? எது கர்த்தருக்கு பிரியம்? தன் மனதிலே நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் எப்படி இருக்கிறார்? அதை விட்டுட்டு கொடுக்கிறவங்களுக்கும் போய் இடத்துல என்ன செய்யக்கூடாது? கொடுக்க கூடாது. அவங்களை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. வளர்ச்சியை கேள்விக்குறியாகி போயிடும். வளர்ச்சி என்ன ஆகி போயிடும்? ஆமா. யோவானையும் யாக்கோபையும் பார்த்து கர்த்தர் சொன்னார், நீங்கள் என்ன ஆவி உடையவர்கள்? சோதரம் கொடுக்குறாங்களா? சோதரம் கொடுக்கட்டும். கர்த்தர் நல்ல ஆசீர்வதிக்கட்டும். நானும் என்ன செய்வேன்? கொடுப்பேன். கர்த்தர் என்ன செய்வா? ஆசீர்வாதம். அதுதான் நல்ல ஆவி. என்ன ஆவி? நல்ல ஆவி. அப்படி இல்லைன்னா அது நல்ல ஆவி. நீதியும் நியாயமும் செய்வது கர்த்தருக்கு பிரியம். துன்மார்க்கமான வாழ்க்கையை விட்டு சன்மார்க்கமான வாழ்க்கை, நல்ல வாழ்க்கைக்கு வருவது கர்த்தருக்கு பிரியம். உற்சாகமாய் கொடுப்பது கர்த்தருக்கு பிரியம். கட்டாயமா இல்ல, விசனமா இல்ல. அப்படி கொடுக்கூடாது. அப்படி கொடுத்தா அது உங்களுக்கும் பிரயோஜனமா இல்லாம போயிடும், சபை வளர்ச்சிக்கும் பிரயோஜனம் இல்லாம போயிடும். உற்சாகமா கொடுக்கணும். எனக்கு ஒரு பழக்கம் அப்ப இருந்திருந்தது. கர்த்தர் ஸ்தோத்திரம். நல்ல கர்த்தருடைய பிள்ளைகள் எனக்கு அதை பழகி கொடுத்தாங்க. ரட்சிக்கப்பட்ட ஆரம்பங்கள் பழகி கொடுத்தாங்க. ஸ்தோத்திரம். சம்பளம் வாங்கணும் என்ன பண்ணுவேன்னா, அது பழைய தலை இருந்தாலும் கொண்டு போய் என்ன பண்ண தெரியுமா? ஆமா, அந்த பேங்க்ல வேலை செய்யறவங்க யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கிடுவேன். அவங்க பார்த்தீங்கன்னா புது கட்டு வச்சிருப்பாங்க. எனக்கு பழைய தாலாம் கொண்டு என்ன பண்ணுவேன்? புதுத்தாலாம் கொண்டு வந்து. பெருமைக்கா இல்லை, தேவனுக்கு கொடுக்குறோம். யாருக்கு கொடுக்குறோம்? தேவனுக்கு. யாருக்கு கொடுக்குறோம்? ராஜாதி ராஜா. அவர் கனப்படுத்துறதுக்காக அப்படி செய்யறோம். புரியுது உங்களுக்கு? கனப்படுத்துவதற்காக. பாருங்க, இப்போ வந்தாங்க ஒரு 20-25 நாளைக்கு முன்னாடி ஒரு குடும்பம் என்ன வீட்டுக்கு பார்க்க வந்தாங்க. ஒரு கவரை என் கையில கொடுத்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிக்கிறீங்களா? கொடுத்து ஜெபம் பண்ண சொன்னாங்க. ப்ரேயர் பண்ணிட்டு போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் நான் என்ன செஞ்சிருப்பேன்? நீங்களும் சம்பளம் வாங்கணும் என்ன பண்ணுவீங்க? மேனேஜர் அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம், ஓனர் அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? இல்ல கொஞ்சம் தாக்கு பிடிக்கிறோன்னா வீட்டுக்கு வந்து பார்ப்போம். வீட்டுக்கு வந்து பார்க்காதவங்க யாரும் இருக்கீங்களா என்ன? சரி, உள்ள பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 10,000. எவ்வளவு இருந்தது? 10,000. அதுவும் பாருங்க, எல்லாம் பாருங்க புதுத்தா. எப்படி இருந்தது? புதுத்தாள. உடனே எனக்கு அந்த ஞாபகம் வந்து, தீபாவளி அன்னைக்கு காலையில ஒரு ஆத்மா. அப்பதான் பிரேயர் பண்ணி முடிச்சோம். பாருங்க, அந்த ஆத்மா கீழே இருந்து போன் அடிக்குது. பாச கீழே வாங்க. அவங்க ஒரு தொகை என்ன செய்யறாங்க? கொடுக்குறாங்க. வாங்கின உடனே யார் கொடுக்கணும்? கர்த்தர் கொடுக்கணும். எத்தனை அமைஞ்சல போறீங்க? ஐயோ பணமே என் கையை விட்டு போறீங்க அப்படின்னா அது பிரியம் இல்லை. அது பிரியம் இல்லை. உற்சாகமாய் கொடுப்பதற்கு கர்த்தர் எப்படி இருக்கிறார்? பிரியமா இருக்கிறார். கடைசி வசனம் எபிரேயர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 16வது வசனம். எபிரேயர் 13:16 வாசிங்க. நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். கவனிக்கிறீங்களா? எபிரேயர் 13:16. அன்றியும்
நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படியாப்பட்ட பலிகளின் மேல் தேவன் எப்படி இருக்கிறார்? பிரியமான. அப்படின்னா மற்றவங்களுக்கு நீங்க நன்மை செஞ்சீங்கன்னா ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்க தானம் தர்மம் பண்ணீங்கன்னா அது ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? பிரியமா இருக்கிறார். எது கர்த்தருக்கு பிரியம்? யாராவது உங்களுக்கு தீமை செய்தால் அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள்? நன்மையே செய்யுங்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? யாராவது தீமை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நன்மை செய்வதற்காக அந்த வாய்ப்பை என்ன செய்யுங்க? எதிர்பார்த்துட்டு இருங்க. அப்பதான் அவங்களை நீங்க கர்த்தருக்குள்ள என்ன செய்ய முடியும்? ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். யாருக்கு நன்மை செய்யலாம்? அதுக்கு தகுந்தவங்க யாரு? அந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உடையவர்கள் யாரு? அதை பார்க்கணும். எப்போதும் மற்றவர்கள் நன்மையே பெற்று இருக்க கூடாது. அதுக்காக மற்றவர்கள் நன்மையை பெறாதீங்கன்னு சொல்லல. மற்றவர்கள் நன்மையை பெறணும். மற்றவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆமா, நன்மையை வாங்கணும், நன்மையை கொடுக்கணும். எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? இல்லைங்க நான் உண்டு என் வேலை உண்டு இருப்பாங்க. எதுங்க இதெல்லாம் போய் செஞ்சு ஏதாவது காரியத்தில் ஈடுபட்டு ஏதாவது சிக்கலாகி போய் ஏதாவது இது இருக்குங்க வேண்டாத வேலை கவனி. ஆமா, நன்மை செய்வது கர்த்தருக்கு என்னது? பிரியம். நன்மை செய்வது எப்போது என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். ஏன்னா நம்ம தேவன் யாரு? அவர் நல்லவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்லவர் ஆராதிக்கிறோம். ஒரு நன்மை செய்கிறவர். எப்போதும் இயேசு எப்படி சுற்றி திரிந்தாரா? நன்மை செய்கிறவரா. எல்லாம் சொல்லுவோம். எப்போதும் இயேசு நன்மை செய்கிறவரா சுற்றி திரிந்தார். அது போலவே மற்றவர்களுக்கு நன்மை செய்யும்படி என் இருதயமும் என் மனமும் என் சரீரமும் சுற்றி திரிகிறது. நீ வெளியே பார்த்தீங்கன்னா யாருக்கு என்ன தீமை செய்யலாம் சுற்றி இருக்கிறது? யாருக்கு என்ன இடையூறு கொடுக்கலாம்? யாருக்கு எப்படியே பறிக்கலாம்? கூடவே இருப்பாங்க, பின்னாடி நமக்கு எக்ஸ்ட்ரா வேலை செய்வாங்க. இப்படி ஆட்கள்லாம் இருக்காங்க. எனக்கு தெரியும், நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். எவ்வளோ தூரம் போயிருக்கு நான் பார்த்துருக்கேன். எவ்வளோ தூரம் போகும்போது பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் யாரை குறித்து என்ன நினைக்கிறேன்னு கண்டுபிடிக்க முடியாது. புரியுது உங்களுக்கு? ஆனா என்ன நடக்குன்றதை நான் கவனிச்சுட்டே இருப்பேன். ஆனா என் முகத்துல என்ன செய்ய முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. ஆனா விஷயத்தை பூரா தெரிஞ்சு வச்சிருப்பேன். என்ன நடக்குது, என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி எல்லாம் எனக்கு வந்துடும். கர்த்தர் வெளிப்படுத்திடுவார். இல்லைன்னா யார் மூலமா எனக்கு விஷயம் வந்துடும். கவனிங்க. நன்மை செய்ய என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். நன்மை செய்ய வேண்டும். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன எழுதிருக்கு? நன்மை செய்ய வேண்டும். தான தர்மம் பண்ணணும். என்ன பண்ணணும்? தானம். நம்ம வெளியே பார்க்குறோம். யாராவது தர்மம் கேட்டாங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்க? பர்ஸை திறப்பாங்க. இல்லைன்னா பேண்ட் பையில கையை விட்டு பாருங்க, கரெக்டா ₹1 ₹2. இப்பெல்லாம் அந்த ₹1 ₹2 தர்மம் வாங்குறவங்க என்ன செய்யறது இல்லை? வாங்குறது இல்லை. ₹1 ₹2 கொடுத்த எடுத்து எங்க அடிச்சிடுறாங்க? மூஞ்சில் அடிச்சிடுறாங்க. நீயே கொடுப்பா அப்படின்னு. இங்கே வா, உனக்கு நான் ₹10 கொடுக்குறேன். ₹1 ₹2 கொடுத்தா மூஞ்சில் அடிச்சு வா, உனக்கு ₹10 கொடுக்குறேன். உனக்கு எவ்வளோ? ₹100 வேணும். அப்படி ஆகி வச்சு பாருங்க. ஒரு நிறைவு எப்படி கொடுக்கணும்? நிறைவா கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? நிறைவா கொடுக்கணும். அது உலகத்தை கொடுப்பா. ₹1 ₹2 காலனா 8 நாளா அவன் கொடுப்பான். நீங்கள் நானும் கர்த்தருடைய பிள்ளைகள். நம்ம தான தர்மம் பண்ண ஒரு தரமா பண்ணணும். எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? தரமா பண்ணணும். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு என்ன கொடுக்கிறான்? கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் என்ன செய்வார்? திருப்பி. நீ 1 மடங்கு கொடுத்தா அது பல மடங்கு திருப்பி மடிக்க வரும். இதெல்லாம் கண்டுபிடிச்சுக்கிட்டோம். அதனாலதான் கொஞ்சம் செய்யறோம். அதுக்காக நீங்க விசாரணை
அவங்களுக்கு செய்யுங்க பாஸ்டர், இவங்களுக்கு செய்யுங்க பாஸ்டர் சொல்லிட்டு என்ன வந்து செய்ய சொல்லக்கூடாது. யார் செய்யணும்? நீங்க செய்யணும். கர்த்தர் எங்களுக்கு என்ன உணர்த்துறாரு அதுபடி நாங்க செய்வோம். கர்த்தர் உங்களுக்கு எப்படி உணர்த்துறாரு அதுபடி நீங்க செய்யணும். மனிதன் எதை விதைக்கிறான் அதை அறுப்பான். அதனால கொடுக்கறத குறிச்சு ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுத்திருப்பாரு. யாருக்கு கொடுக்கணும் சொல்லி வெளிப்படுத்துவாரு. நீங்க யாராவது ஒரு ஆளை மைண்ட்ல வச்சுக்கிட்டு அவங்க பாஸ்டர் அப்படின்னா அவங்க நீங்க கொடுக்கணும். என்ன பேச புரியுது? ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு என்ன கொடுக்கிறான்? அப்பா ஏழைக்கு இறங்கு யாருக்கு கடன் கொடுக்கிறான்? கர்த்தருக்கு. அவர் கொடுத்ததை அவர் என்ன செய்வார்? திருப்பி கொஞ்சமா வராது, நிறைய வரும். ஒரு ஆமங்கள் என்ன? அதனால இறைக்கணும். என்ன செய்யணும்? இறைக்கிற கிணறு என்ன செய்யும்? இறைக்காத கிணறு போதும். அடுத்த வார்த்தைலாம் தாண்டா. புரியுது அவங்களுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொடுக்கணுங்க. என்ன செய்யணும்? கொடுக்கணும். அது தேவை உள்ளவர்களுக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஏமாற்று பேர் வழிகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நல்ல வருமானம் வரும் போல தர்மம் வாங்குறதுல சில பேருக்கு. அதனால அதையே எதுவா மாத்திட்டாங்க, தொழிலாவே. வெளிய வரும் பொழுது ஒரு கெட்டப்பு, வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் கெட்டப்பே வேற. இதையும் நம்ம ஆவில என்ன செய்யணும்? பகுத்து பார்க்கணும். சரி, கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். கவனிங்க. எல்லாம் கவனிக்கிறீங்களா? இப்ப இந்த சாமியார் வஸ்திரம்லாம் போட்டு தர்மம் எடுக்கிறாங்களா, வராங்களா? அவங்க எப்படி கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? அந்த நேரத்துல கர்த்தர் எப்படி சொல்றாரு அதோட என்ன செய்யணும்? செய்யணும். எல்லாரையும் ஒதுக்க கூடாது. இதை கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். எல்லாரையும் இவங்க இந்த ட்ரெஸ் போட்டுருக்காங்க, படிச்சிருக்காங்க, கையில் விடு, இவங்க அவங்க அப்பக்கு ஆண்டவரே இந்த நபருக்கு கொடுக்கலாமா கொடுக்கப்படாம. கர்த்தருடைய பார்வையில் ஆத்துமா ரொம்ப முக்கியம். அப்ப டக்குன்னு கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு சொல்லிக் கொடுங்க, எனக்கு உணர்த்துங்க, எனக்கு வெளிப்படுத்துங்க, கொடுக்கலாமா கொடுக்கூடாதா. அப்படி நபருக்கு மட்டும் சொல்றேன். கொடுக்கணும். என்ன செய்யணும்? கொடுக்கணும். கொடுக்க வேணாம்னா அமைதியா இருக்கணும். தானம் தர்மம் பண்ணு. கர்த்தர் ஒரு நாள் வந்து கேட்பாரு, உன்கிட்ட நான் எப்படி வந்தேன்? தாகத்தோடு வந்தேன், எனக்கு நீ தண்ணி கொடுத்தியா? நான் பசியா வந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தியா? நான் வஸ்திரம் இல்லாம வந்தேன், நீ எனக்கு வஸ்திரம் கொடுத்தியா? ஆமா. அடுத்த மாசம் என்ன வரப்போகுது சொல்லுங்க. யாருக்கு ட்ரெஸ் எடுப்பீங்க? எனக்கு எடுத்துக்கிறேன். போட்டேன், பிளான்லாம் போட்டேன். டிசைன் மாடல் எல்லாம் நல்லா பண்ணிக்கோங்க. இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் என்ன செய்யுங்க? எடுத்து கொடுங்க. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? எடுத்து கொடுங்க. இல்லாதவங்களுக்கு என்ன செய்யுங்க? எடுத்து கொடுங்க. அவர்கள் வடிவில் யார் வரலாம்? இயேசுவே. நான் தாகமாய் வந்தேன் இடத்திலே எனக்கு தண்ணீர் நீ கொடுத்தாயா? நான் பசியாக வந்தேன், எனக்கு நீ ஆகாரம் கொடுத்தாயா? நான் வஸ்திரம் இல்லாமல் வந்தேன், எனக்கு நீ வஸ்திரம் கொடுத்தாயா? அடுத்த வசனம் வருது, எப்பொழுது ஆண்டவரே அப்படி. புரியுதா உங்களுக்கு? ஆனால் கவனிச்சுக்கோங்க, இதெல்லாம் என்ன செய்யணும். நான் சொல்றேங்க, நம்மளை காட்டிலும் இதெல்லாம் யார் தெரியுமா சிறப்பா செய்யறா? அநேக உலகத்தான் சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தவங்க கைவிட்டு ராமஞ்சலுங்களையும் சில உலகத்தார்கள் சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்கள். நான் சில உலகத்தாரை பார்த்து நான் பாடம் என்ன செய்யறேன்? நான் கத்திக்கிட்டு இருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? சுயநலம் தேவனோடு ஒன்றாக என்ன செய்யாது? இணைக்காது. சுயநலம் தேவனோடு ஒன்றா என்ன செய்யாது? இணைக்காது. புரியுதா உங்களுக்கு? ஆகையால் நன்மை செய்யவும், அப்புறம் என்ன செய்யணும்? தானம் தருமம் ரொம்ப 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 முக்கியம். அதான் இவைகள்லாம் யாருக்கு பிரியம்? கர்த்தருக்கு பிரியம். ஒரு ஆமஞ்சலங்களா யாருக்கு பிரியம்? கர்த்தருக்கு பிரியம். எவ்வளோ சேர்ந்து அறிக்கப்படுங்க. நீதியும் நியாயமும் செய்வது கர்த்தருக்கு பிரியம். அதுவே எனக்கும் பிரியம். துன்மார்க்கன் தன் வழிகளை விட்டு பிழைப்பது
கர்த்தருக்கு பிரியம். அதுவே எனக்கும் பிரியம். உற்சாகமாய் ஆலயத்திற்கும் ஊழியத்திற்கும் ஊழியக்காரருக்கும் கொடுப்பது கர்த்தருக்கு பிரியம். அதுவே எனக்கும் பிரியம். நன்மை செய்வதும் தான தர்மம் பண்ணுவதும் கர்த்தருக்கு பிரியம். அதுவே எனக்கு பிரியம். அதுவே என் பிள்ளைகளுக்கு பிரியம். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கண்களை மூடுவோம், செபிப்போம்.